சார் ஒரு சூப்பரான ரூம் சார் இது. இவ்ளோ மோசமா இருக்கு, இதுல மனுஷன் தங்குவானா? சார் இந்த ரூம் கிடைச்சதே பெரிய விஷயம் நினைங்க. அதுவும் ரஜினி பாஷா சொன்னதுனால தான் சார் ஓனர் இறக்கப்பட்டு உங்களுக்கு இந்த ரூமை கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் ரூம் சார் இது. நீங்க என்னன்னா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கீங்க சார். பேசதான் ஏன் செய்வேன், பணம் வாங்குறீங்கல்ல, கேட்டுதான் ஆகணும். போங்க சார். நீங்க இன்னும் பணமே கொடுக்கல சார். முதல்ல அட்வான்ஸ் கொடுங்க சார். பணம் தானே, இந்தா புடி. சார் காலையில 10 மணிக்கெல்லாம் கலெக்ஷன் காசெல்லாம் எடுத்துக்கிட்டு தொண்டாமுத்தூர் பேங்க்குக்கு போயிட்டாங்க சார். கல்லால வெறும் 600 ரூபாய் மட்டும் தான் சார் இருக்கு. ஒரு நாள் வாடகை 250 ரூபாய், 2 நாள்னா 500 ரூபாய் ஆகும். 500 ரூபாய் மட்டும் கொடுங்க சார். என்கிட்ட சேஞ்ச் இல்லையா? தங்கச்சி உங்ககிட்ட ஏதாவது சில்லறை இருக்காமா? ஹலோ, இந்த 2000 கூட நீ மொத்தமா வச்சுக்க, நான் மிச்சம் கேட்க மாட்டேன். புடி. சார் ஓனரும் நானும் ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். அவங்க உழைப்புக்கேத்த ஊதியம் போதுங்கிறது தான் எங்களோட கொள்கை சார். அண்ணா கொள்கைனா இதான கொள்கை, கை கொடுங்க. சூப்பர். தேங்க்ஸ்மா தங்கச்சி. இப்பதான் ரோசக்காரங்களை பாக்குறாரோ இப்படி சிலுப்புறாரு. ஆமாமா அப்படிதான். அண்ணா பணம் நான் தரேன். கரெக்டா இருக்கு. சரிம்மா தங்கச்சி, நான் போய் பில் வாங்கிட்டு வரேன். ரூம் வாடகை அட்வான்ஸ் 500. ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தெய்வானாக்க சாபம் இவ்வளவு சீக்கிரம் பலிக்குதுன்னு யோசிச்சேன் சார். என்ன சாபம்? அது வேற சார். அபிக்கு வாழ்க்கைனா என்னன்னு ஒரு நாளாவது புரியணும்னு சாபம் தந்தாங்க. ஏய், எதுக்கு நீ சிரிக்கிற? உலகத்தை நினைச்ச சிரிச்சேன் சார். எல்லாம் ஏன் நேரம். தள்ளு. பாத்ரூம்ல பல்லி இருக்கு. பல்லினாலே எனக்கு அருவருப்பா இருக்கும். அதை டிவியில் பார்த்தாலே சாப்பிடவே மாட்டேன். நேரில் வேற அதை பார்க்க முடியல. கொஞ்சம் வந்து அதை துரத்தி விட சார். இங்க பாருங்களேன், செவுத்துல இப்படி இப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்லி ஓடி போயிடும் சார். இந்த பார் அபி, அதே நீயே வந்து செய். என்னால் அதெல்லாம் முடியாது. என்ன திட்ட மட்டும் முடியுமா? ஷட் அப். எனக்கு டைம் இல்லை அபி, வந்து அதை கொஞ்சம் தட்டி விடுறியா?
நான் வெளியே இருக்கேன். இல்லை நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வெளியே இருக்கேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் ஷட் அப், நான் சொல்கிறேன்ல. முருகா, எப்படியாவது ஃபேக்டரியை நல்ல விலைக்கு விற்று கொடுத்துரு. என் பிரச்சனையெல்லாம் தீந்துரும். உனக்கு கோடி புண்ணியமா இருக்கும். டேய் கார்மட ரங்கசாமி, உனக்கு நேரங்கிற சரியில்லையா? அவங்களே ஃபேக்டரியை வாங்க வரேன்னு சொன்னாங்க. இன்னும் ஆளையே காணுமே. சார் வந்துட்டீங்களா? உங்க காலுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூரையை பிரிச்சு இறங்குற தெய்வம் எங்க கூரையோட கிளம்பிடுச்சோன்னு பயந்துட்டேன். வந்துட்டீங்களா சார்? நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் சார். எலமந்தோன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, நான் அந்த ஊரில் தான் இருக்கேன். கரெக்டான ஊர் சார். அதுதான் சார் இந்த ஏரியாவுக்கு சிட்டி மாதிரி. என்ன வேணும்னாலும் அங்கே வாங்கிக்கலாம் சார். வாட், சிட்டியா? ஆமாம் சார். எனக்கு இருக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சரியான ஹோட்டல் கூட இல்லை, இதை போய் சிட்டின்னு சொல்கிறீங்க சார். நீங்கள் அந்த ஊருக்கே இப்படி டென்ஷன் ஆனா அப்புறம் நம்ம ஃபேக்டரி வந்தால் என்ன சொல்லுவீங்க? இங்கே பஸ் சர்வீஸே கிடையாது சார். மத்தியான நேரம் கூட வழி சொல்ல ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க சார். இப்போ என்ன வரணும்னு சொல்கிறீங்களா இல்லை வேண்டான்னு சொல்கிறீங்களா? ஐயோ சாமி, நீங்கள் வாங்க சாமி. நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் தயவு செஞ்சு வாங்க. சரி, இங்கேருந்து ஃபேக்டரிக்கு காரில் வர எவ்வளோ நேரம் ஆகும்? காரில் ஏறி அழுத்தி மிதிச்சா கரெக்டாக 3/4 மணி நேரத்தில் நம்ம கம்பெனிக்கு வந்துடுவீங்க. ஓகே, நான் கிளம்பி வரேன். வாங்க சார் வாங்க. முருகா முருகா வராரா? உன் புண்ணியத்துல எல்லா கடனையும் அடைச்சு 2வது பொண்டாட்டியோட 3வது புள்ள கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். நான் உன்கிட்ட இவர் என்னை விட்டு விளக்குன்னு சொன்னேன். மறுபடியும் பக்கத்துல நிக்க வச்சு சோதிக்கிற. என்னதான் உன் திட்டம்? என்னமோ போ. ஆனா நான் அவரை மன்னிக்கிறதா இல்ல. உதவி வேணா செய்வேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரஜினி பாஷா, நீங்க? அசோக் பேசுகிறேன். நீங்கள் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, இந்த காருக்கு ஓனர் நீங்களா சார்? உங்க கார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த 10 நிமிஷத்துல ஹோட்டல் முன்னாடி வந்து நிற்கும். ஓகே, தேங்க்யூ. நேரில் வரும்போது முகத்தை பார்த்து சொல்லுங்க சார். ஒருத்தன் கார் ரெடியா? இன்னும் 10 நிமிஷத்துல இங்கிருந்து கிளம்புறோம். சார், நீங்க தான் ரெடி ஆகணும். தெரியும். தங்கச்சி, இந்தாம்மா பில்லு, பத்திரமா வச்சுக்க. ஏதாவது உதவினா சொல்லுமா, உடனே வந்துடுறேன். வரமா? அண்ணா, பேர் சொல்லாம போறீங்களேண்ணா? செல்வம்மா, செல்வந்தன் பேர்ல மட்டும் வரேன்.